5 மணிக்கு எழுந்து புக் எடுத்து படித்தவனே இங்கே வேலைக்கு போக முடியல. 8 மணிக்கு தூங்கி எழுந்து பல்லும் அழகிறதுல ஒன்றையும் அழகிறதில்ல. போகிறேன், தலையில் 2 தண்ணியை ஊற்றுறேன், ஏதோ ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். சாப்பாடு சரியில்லைன்னா அந்த கத்துறேன். சாலில் சாப்பிட்ற சாப்பாடு வேறு இருக்கணும், மதியத்து மாதிரி சாப்பாடு வேறு இருக்கணும். அப்புறம் தலை வாரம் பேரில் ஒரு வாரம் பவுடர் அடிக்கும் பேரில் அடிப்பேன். உனக்கு தண்ணி எடுத்து பேக் எடுத்து ஸ்டீல் கண்ணாடி பார்த்து முறைப்பேன். அதுக்கப்புறம் போய் பள்ளிக்கூடத்தில் டெஸ்க்கு தேய்க்கிறேன். தேய்ச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், வெட்டி பந்தா விடுவேன். எங்கள் மாமா மலைக்கு போயிடறாரு, எங்கள் ஆயா ஊருக்கு போயிடறாங்க, நான் இப்படிதான் அப்படிதான் நான் அவனுங்களை போயிடா விட்டு மிரட்ட விட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமாக திரும்பி வந்து என்ன பண்ணுவேன், வெட்டி போய் சாப்பாடு இருக்குதான்னு பார்ப்பேன். ட்ரெஸ் வந்து எழுத மாட்டேன், அப்புறம் படிக்கவும் மாட்டேன். டியூஷன் போயிடுறேன். போய் பேக் எடுத்துனா அங்கே கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு வந்து நைட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து வச்சு இப்படி வெட்டியாக இருந்து நீ எப்படா பார்த்தா அது பாஸ் ஆக போகிற, டேய் ரெடி போயிட, நீ எப்படா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற, கஷ்டப்பட்டு காலையில் இருந்து நைட்டு போராடி டியூஷன் போய் விளக்கு வச்சு படித்து எப்படியாச்சும் பாஸ் மார்க் எடுத்துலான்னு சொல்லி ஃபஸ்ட் மார்க் எடுத்தனாலவே ஒரு வேலை கிடைக்கல. நீ பாட்டர் மார்க் கிடைக்கவே பயிலாவே எனக்கு தெரிலப்பா ஆண்டவனுக்கு.